ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் தோல்விக்கு இதுதாங்க காரணம். சவுத் ஆஃப்ரிக்கா அன்றைக்கி ஆப்போசிட்டாக. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கிலாந்து அணி பார்த்தா ரொம்ப வேஸ்ட்டாக தெரியுதுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் போனால் இங்கிலாந்து அணியோட ஃப்யூச்சரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா எதிரான தோல்விக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்பவே ஒரு கோபத்துடன் பேசியிருக்காருங்க இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வீரர் ஜோ ரூட். அது மட்டும் இல்லாமல் தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஜோ ரூட் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கவே முடியலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாம்பியன் ட்ராஃபியில் 3 போட்டி தொடர்ந்து தோற்றுருக்கோம், என்னால் ஏற்றுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணி பேட்ஸ்மேன்கள் எல்லாரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும். ஒருத்தர் ஆடி 2 பேர் ஆடினா மட்டும் முடியாது. ஏன்னா இது ஓடிஐ ஃபார்மேட். T20 ஃபார்மேட்டில் நான் ஒருத்தர் ஆடினா போதும், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேட்டிங்கில். ஆனால் இது கிரிக்கெட் ஓடிஐ வந்து ரொம்ப லாங் ஓவர் டோர்னமெண்ட். கண்டிப்பாக எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். சவுத் ஆஃப்ரிக்கா அணி பந்து வீச்சாளர்கள் உண்மையாக அற்புதமாக போட்டாங்க. எங்களுக்கு எந்த அளவுக்கு ரூமே கொடுக்கல விளையாடுறதுக்கு. கண்டிப்பாக நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. நாங்கள் இதிலேருந்து நிறைய பாடத்தை கற்றுக்கணும். கண்டிப்பாக இதிலுமே வர ஐசிசி ட்ராஃபிகளில் தொடரிலும் நல்லா பண்ணால் மட்டும்தான் எங்கள் அணியோட கிரிக்கெட் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசிட்டாருன்னே சொல்லலாங்க. ஆமாங்க, அவரும் என்னங்க பண்ணுவார், அவர் ஒருத்தர் மட்டும்தான் விளையாடுறாரு, வேறு யாருமே கூட விளையாட மாட்டாங்க. அதுதான் இருக்கிற பெரிய மிஸ்டேக்கு. ஏன்னா ஜோ ரூட் 100 அடிச்சாதாங்க ஒரு 300 போகுது, அவர் 50 அடிச்சாதாங்க ஒரு 200 போகுது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஒரு மனுஷனாக கஷ்டப்படுறாரு. கேப்டன் ஜோஸ் பட்லர் கூட சுத்தம் ஃபார்ம் அவுட்டாக இருக்கார், அவரும் சரியாக விளையாடல. அப்புறம் புக்கு, அப்புறம் அந்த பிலிப் சால்ட் எதுக்கு தான் இருக்காருன்னு தெரியல டீமில், அவரும் சரியாக விளையாடல. போலிங் சைடு போனீங்கன்னா ஆடல் ரஷீட் மட்டும்தான் ஓரளவுக்கு சொல்கிற மாதிரி போட்டார். அப்புறம் ஜோஃப் ராஜர், மற்றபடி வேறு யாருமே போடல. அதனால் டீமாக விளையாடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு ஜோ ரூட் சூப்பராக சொல்லியிருக்கார். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா சொல்லாங்க. எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ், எல்லாமே டீம் எஃபெக்ட், ஃபுல் டீம் எஃபெக்ட், ஆல்ரவுண்டிங் டீம் கொடுத்தாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு இந்த ஒரு சாம்பியன் ட்ராஃபியில் ஒரு போட்டி கூட தோக்கலைங்க. இவங்களும் தோக்கலை, ஆஸ்திரேலியா தோக்கலை, நம்மளும் தோக்கலை. இன்றைக்கி விளையாட போகிறாங்க நியூசிலாந்து வாசஸ் இந்தியா. இன்றைக்கி விளையாட போது ஒன்றும் நியூசிலாந்து ஒரு போட்டி தோக்கலை, நம்ம ஒரு போட்டி தோக்குவோம். அது கண்டிப்பாக இன்றைக்கி ரிசல்ட் தெரிஞ்சிடும் யார் கூட மோத போகிறேன்னு. ஜெயிச்சா சவுத் ஆஃப்ரிக்கா கூட, இன்றைக்கி நியூசிலாண்டு கிட்ட, தோத்தா ஜெயிச்சா சவுத் ஆஃப்ரிக்கா கூட, தோத்தா நம்ம ஆஸ்திரேலியா கூட. நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட மோதது சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டே ஜெயிச்சிட்டு மோதிலாம் நிறைய ரசிகர்கள் பேசுவீங்க. ஓகே, எதாக இருந்தாலும் இறங்கி பார்த்தா தாங்க தெரியும். விடுங்க, முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இங்கிலாந்து இந்த மாதிரி ஒரு மோசமான கிரிக்கெட் விளையாடான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்கள் சொல்லுங்கள், இங்கிலாண்டோட மோசமான கிரிக்கெட்டுக்கு என்ன காரணம், என்ன பண்ணலாம், எங்களை மிஸ்டேக்கு, யாரை முதல்ல வெளியே இருந்து தூக்கணும், உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இன்றைக்கி இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து போட்டி யார் வின் பண்ணுவாங்க மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.